தினம்தோறும் விளக்கேற்ற நல்ல எண்ணெய், இதயம் நல்லெண்ணெய். இனிமே கண்ணை மூடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம். ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு. வணக்கம். செய்தி சுருக்கம். நெல்லை தூத்துக்குடி மக்களுக்கு ரூபாய் 6000 நிவாரணம். நெல்லை மற்றும் தூத்துக்குடி மாவட்டங்களில் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட வட்டங்களில் உள்ள குடும்ப அட்டைதாரர்களுக்கு ரூபாய் 6000 நிவாரண உதவித்தொகை வழங்கப்படும் என முதல்வர் ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். நெல்லை தூத்துக்குடி மாவட்டங்களில் வெள்ளத்தால் லேசான பாதிப்புக்குள்ளான வட்டங்களில் உள்ள குடும்ப அட்டைதாரர்களுக்கு ரூபாய் 1000 நிவாரணத் தொகை வழங்கப்படும். அதுபோல தென்காசி மற்றும் கன்னியாகுமரி மாவட்டங்களில் அனைத்து குடும்ப அட்டைதாரர்களுக்கும் ரூபாய் 1000 நிவாரணமாக வழங்கப்படும். சென்னை மக்களைப் போலவே தென் மாவட்ட மக்களையும் அரசு காக்கும் என உறுதியளிக்கிறேன் என ஸ்டாலின் கூறினார். தீர்ப்பை கேட்டு கண்கலங்கி நின்ற பொன்முடி விசாலாட்சி. வருமானத்துக்கு அதிகமாக சொத்து சேர்த்த வழக்கில் அமைச்சர் பொன்முடி அவரது மனைவி விசாலாட்சியை குற்றவாளிகள் என கடந்த 19ஆம் தேதி சென்னை ஹைகோர்ட் தீர்ப்பளித்தது. 21ஆம் தேதி தண்டனை அறிவிக்கப்படும் போது இருவரும் ஆஜராக நீதிபதி ஜெயச்சந்திரன் உத்தரவிட்டிருந்தார். அதன்படி இருவரும் இன்று காலை 10 மணிக்கே ஹைகோர்ட்டுக்கு வந்தனர். நீதிபதி முன் ஆஜராகினர். நாங்கள் வயதானவர்கள், எங்கள் உடல்நிலையை கருத்தில் கொண்டு குறைந்த தண்டனை வழங்கும்படி கைகூப்பி கேட்டனர். அவர்களுக்கு 3 ஆண்டு சிறையும் தலா ரூபாய் 50 லட்சம் அபராதமும் விதித்து நீதிபதி ஜெயச்சந்திரன் தீர்ப்பளித்தார். தீர்ப்பை கேட்ட பொன்முடியும் விசாலாட்சியும் கலங்கி நின்றனர். தண்டனையை 30 நாட்களுக்கு நிறுத்தி வைப்பதாக நீதிபதி கூறியதால் சிறிது நேரத்தில் இருவரும் வீட்டிற்கு புறப்பட்டனர். பொன்முடிக்கு 3 ஆண்டு, அதிர்ச்சியில் 3 அமைச்சர்கள். சொத்து குவிப்பு வழக்கில் பொன்முடி மற்றும் அவரது மனைவிக்கு 3 ஆண்டு சிறை தண்டனை விதித்து ஹைகோர்ட் தீர்ப்பளித்தது. தண்டனை அறிவிப்பால் எம்எல்ஏ மற்றும் அமைச்சர் பதவியை பொன்முடி இழந்தார். ஹைகோர்ட் தீர்ப்பால் மேலும் 3 அமைச்சர்கள் அதிர்ந்து போயுள்ளனர். அமைச்சர்கள் தென்னரசு, பெரியசாமி, ராமச்சந்திரன் மீதான சொத்து குவிப்பு வழக்கு விசாரணை ஹைகோர்ட்டில் நடக்கிறது. தென்னரசு 2006 முதல் 2011 வரை திமுக ஆட்சியில் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சராக இருந்தார். அப்போது வருமானத்துக்கு அதிகமாக ரூபாய் 76 லட்சம் சொத்து சேர்த்ததாக அவர் மீதும் அவரது மனைவி மணிமேகலை மீதும் லஞ்ச ஒழிப்புத்துறை வழக்கு பதிவு செய்தது. 2012இல் பதிவு செய்யப்பட்ட இந்த வழக்கை ஸ்ரீவில்லிபுத்தூர் கோர்ட் விசாரித்தது. 2022இல் தென்னரசு அவர் மனைவியை விடுதலை செய்து ஸ்ரீவில்லிபுத்தூர் கோர்ட் உத்தரவிட்டது. இதேபோல கடந்த திமுக ஆட்சியில் ராமச்சந்திரன் பிற்படுத்தப்பட்டோர் நலத்துறை அமைச்சராக இருந்தார். வருமானத்துக்கு அதிகமாக ரூபாய் 44 லட்சம் சொத்து சேர்த்ததாக அவர் மீதும் மனைவி ஆதிலட்சுமி மீதும் லஞ்ச ஒழிப்புத்துறை 2012இல் வழக்கு பதிந்தது. இந்த வழக்கையும் ஸ்ரீவில்லிபுத்தூர் கோர்ட்டுதான் விசாரித்தது. கடந்த ஜூலையில் அமைச்சர் ராமச்சந்திரன் அவரது மனைவியை விடுவித்து கோர்ட் உத்தரவிட்டது. அமைச்சர்கள் தென்னரசு, ராமச்சந்திரன் மீதான ஊழல் வழக்கை சென்னை ஹைகோர்ட் தாமாக முன்வந்து விசாரணைக்கு எடுத்தது. பெரியசாமி கடந்த திமுக ஆட்சியில் வீட்டுவசதி வாரிய அமைச்சராக இருந்தார். அவரது அதிகாரத்தை பயன்படுத்தி வீட்டுவசதி வாரியத்துக்கு சொந்தமான வீட்டை அப்போதைய முதல்வர் கருணாநிதியின் பாதுகாவலர் கணேசனுக்கு ஒதுக்கினார். இது தொடர்பாக பெரியசாமி மீது 2012ஆம் ஆண்டு லஞ்ச ஒழிப்புத்துறை போலீசார் வழக்கு பதிவு செய்தனர். இந்த வழக்கிலிருந்து அமைச்சர் பெரியசாமியை விடுவித்து சென்னை சிறப்பு நீதிமன்றம் கடந்த மார்ச் மாதம் உத்தரவிட்டது. இதனையும் சென்னை ஹைகோர்ட் தாமாக முன்வந்து மீண்டும் விசாரணைக்கு எடுத்துள்ளது. இந்த 3 ஊழல் வழக்குகளும் ஹைகோர்ட்டில் விசாரணையில் உள்ளது. இந்த வழக்குகளும் முடிவுக்கு வரும்போது இவர்களும் சிறைக்கு போவார்கள் என அதிமுக, பாஜக தலைவர்கள் கூறுகின்றனர். ராஜ கண்ணப்பனுக்கு அடித்த ஜாக்பாட், இலாகா கைமாறிய பின்னணி. ராமநாதபுரம் மாவட்டம் முதுகுளத்தூர் வட்டார வளர்ச்சி அலுவலர் ராஜேந்திரன் என்பவரை சாதி பெயரை குறிப்பிட்டு திட்டி மிரட்டினார் அமைச்சர் ராஜகண்ணப்பன். இந்த நிகழ்வு கடந்த ஆண்டு மார்ச் 27ஆம் தேதி நடந்தது. அப்போது ராஜகண்ணப்பன் போக்குவரத்து அமைச்சராக இருந்தார். ராஜேந்திரன் புகார் தெரிவித்ததை தொடர்ந்து ராஜகண்ணப்பன் பிற்படுத்தப்பட்டோர் நல அமைச்சராக மாற்றப்பட்டார். சிவசங்கருக்கு போக்குவரத்து துறை ஒதுக்கப்பட்டது. அதிமுகவில் இருந்து வருவோருக்கு ஸ்டாலின் முக்கிய பொறுப்பு கொடுக்கிறாரே என ஸ்டாலின் மீது திமுக சீனியர்களுக்கு வருத்தம் இருந்து வந்தது. இதைத் தொடர்ந்து ராஜகண்ணப்பனுக்கு ஏற்பட்ட சரிவால் சீனியர்கள் உற்சாகமடைந்தனர். பொன்முடிக்கு சிறை தண்டனை கிடைத்ததால் அவரிடம் உள்ள உயர்கல்வித்துறையை தங்கள் பக்கம் கொண்டுவர சில அமைச்சர்கள் காய் நகர்த்தியுள்ளனர். பிடிஆர் பழனிவேல், மகேஷ் ஆகியோர் அந்த பட்டியலில் இருந்தனர். ஆனால் இறுதியில் ராஜகண்ணப்பனுக்கு பொன்முடியின் இலாகா ஒதுக்கப்பட்டது. பிற்படுத்தப்பட்டோர் நலத்துறையை கவனிப்பதில் ஆர்வம் காட்டாத ராஜகண்ணப்பனுக்கு ஜாக்பாட் அடித்திருப்பதை சீனியர்கள் விரும்பவில்லை. திமுக ஆட்சி அமைந்த நாள் முதல் கெட்ட பெயரை ஏற்படுத்தி வந்தவர்களில் பொன்முடியும் ராஜகண்ணப்பனும் முக்கியமானவர்கள். அந்த லிஸ்டில் இருந்தவருக்கு முக்கிய துறை ஒதுக்கப்பட்டதுதான் பலருக்கும் ஆச்சரியம்.
திமுக மாஜி அமைச்சர் மகன் வீட்டில் லோக் ஆயுக்தா போலீசார் சோதனை. திமுக முன்னாள் அமைச்சர் பொங்கலூர் பழனிசாமியின் மகன் பைந்தமிழ் பாரி திமுக விளையாட்டு அணி மாநில துணைச் செயலாளராக உள்ளார். கோவை கிருஷ்ணா காலனியில் உள்ள பைந்தமிழ் பாரி வீட்டில் கர்நாடகா லோக் ஆயுக்தா போலீசார் சோதனை நடத்தினர். கர்நாடகாவில் பொங்கலூர் பழனிசாமி, பைந்தமிழ் பாரி கல்குவாரி நடத்தி வருகின்றனர். அங்கு நடந்த முறைகேடு குறித்து விசாரிக்க போலீசார் சோதனை நடத்தியுள்ளனர். கர்நாடக பதிவு எண் கொண்ட 2 வாகனங்களில் வந்த 15 பேர் சோதனையில் ஈடுபட்டனர். சோதனை முடிவில் சில ஆவணங்களை எடுத்துச் சென்றதாக கூறப்படுகிறது. தூத்துக்குடியில் நாளை விடுமுறை. தூத்துக்குடி மாவட்டத்தில் உள்ள பள்ளி, கல்லூரிகளுக்கு நாளை விடுமுறை அளிக்கப்பட்டுள்ளது. வெள்ள பாதிப்பு காரணமாக தொடர்ந்து 5வது நாளாக நாளையும் பள்ளி, கல்லூரிகளுக்கு விடுமுறை அளித்து தூத்துக்குடி கலெக்டர் லட்சுமிபதி உத்தரவிட்டுள்ளார். அதேபோல நெல்லை மாவட்டத்தில் 1 முதல் 8ஆம் வகுப்பு வரையிலான மாணவர்களுக்கு நாளை விடுமுறை விடப்பட்டுள்ளது. 9 முதல் 12ஆம் வகுப்பு வரையிலான மாணவர்களுக்கு நாளை பள்ளி உண்டு என கலெக்டர் கார்த்திகேயன் அறிவித்துள்ளார்.